எப்படி இருக்கீங்க? ஏற்கனவே நம்ம இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்ல லீட் டைமு, இது ரீஆர்டர் லெவல், மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல்லாம் பார்த்துருக்கோம். இதில் வந்து ஒரு சின்ன எக்ஸ்பேண்டடாக வேறு ஒன்றும் இல்லை. ரீஆர்டர் எப்போ பண்ணுறான், இது கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஐம் ஜஸ்ட் டேக்கிங் திஸ் கிளாஸஸ். ரீஆர்டர் எப்போ ரீஆர்டர் பண்ணணும், ரீஆர்டர் பாயிண்ட்னா என்ன, ரீஆர்டர் லெவல்னால் என்ன, சேஃப்டி ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரீஆர்டர் பாயிண்ட் அப்படின்னா உங்கள் அந்த மேஜிக் ஃபிகர் அது அந்த இது வந்த உடனே அது ரீச் ஆன உடனே நீங்கள் இமிடியேட் ஆர்டர் பண்ணணும். அது வந்து ஆவரேஜாக எவ்வளோ கன்சியூம் ஆகும். இப்போ 500 பேக்ஸ் வச்சுங்க, சிமெண்ட் டீலர் ஒரு 500 பேக்ஸ் ஆவரேஜாக அவங்க கன்சியூம் ஆகும் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ 500 பேக் வரும்போது சப்போஸ் 800 பேக் வச்சுருக்கீங்க, 800 பேக்கில் குறைச்சி விற்றுட்டே வரும்போது கரெக்டாக 500 பேக் வருது. 500 பேக் நீங்கள் ஆர்டர் பண்ணால் அந்த 500 பேக் தான் உங்களுக்கு நார்மலாக வரக்கூடிய சேல்னால் அந்த 500 பேக்ஸ் ரீச் ஆன உடனே நீங்கள் ஆர்டர் பண்ணிடணும். 10 நாளில் வருது வச்சிங்களேன். அந்த 10 நாள் இந்த 500 பேக்ஸ் பார்த்துக்கோம். பட் 10 நாள் முடியும் போது 500 பேக்ஸ் போயிடும், விற்றுரும். ஆனால் 10வது நாளுக்கு புது ஸ்டாக் வந்து சேர்ந்துடும். ஸ்டாக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம். ஸோ அதுதான் உங்களுக்கு ரீஆர்டர் பாயிண்ட், ரீஆர்டர் லெவல். ஓகே, ரீஆர்டர் லெவல் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ ரீஆர்டர் பாயிண்ட் when the quantity on hand of an item, இப்போ உங்களுக்கு கையில் வச்சுருக்க ஸ்டாக்கு, அந்த ஸ்டாக் டு திஸ் அமௌண்ட் மேஜிக் ஃபிகர் ஆவரேஜ் கன்சப்ஷன் சொல்கிறேன் நான். அது ரீஆர்டர் பாயிண்ட். ஆவரேஜ் கன்சப்ஷன் ரீச் ஆகும்போது 800 பேக் 500 பேக் அப்படின்னு அரே பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் இமீடியட்டாக ரீஆர்டர் பண்ணி ஆகணும். ஸோ ரீஆர்டர் பாயிண்ட்டுக்கு ரீஆர்டர் பாயிண்ட் ஆர்ஓபின்னு சொல்லுவேன். ரீஆர்டர் பாயிண்ட்டுக்கு என்னென்ன நமக்கு எதனால் ரீஆர்டர் பாயிண்ட் வந்து எதை சம்மந்தப்பட்ட என்னென்ன காரியங்களாக்கா டிமாண்ட் பொறுத்துக்கு ரீஆர்டர் பாயிண்ட்டு மாறும். டிமாண்டு அதே மாதிரி லீட் டைம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது குட்ஸ் வர வரைக்கும் வரக்கூடிய இடைக்காலம் வந்து லீட் டைம். ஓகே, டிரான்சிட் டைமு, அமௌண்ட்டு சப்ளையர் எடுக்கிற டைமு, உங்கள் டைமு, நீங்கள் ப்ளேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணி போகிறதுக்கு, கையெழுத்து வாங்கி போகிறதுக்குள்ள அது 2 நாள் ஆச்சு, அதுவும் லீட் டைம் தான் வரும். 3வது லீட் டைம் எப்போ வித்தியாசப்படக்கூடிய லீட் டைம் டிமாண்டும் எவ்வளோவுக்கு வித்தியாசப்படும். ரொம்ப வித்தியாசப்படால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஓரளவு சேஃப்டி ஸ்டாக். பட் சேஃப்டி ஸ்டாக் எக்ஸஸ் ஸ்டாக்னா நார்மல் தேவையை விட கூட எக்ஸ்ட்ரா சேஃப்டி ஸ்டாக். எதுக்கு சேஃப்டி ஸ்டாக்கு? நம்ம வீட்டில் கூட என்ன பண்ணுவோம், பணம் திடீர்னு கொஞ்சம் எக்ஸஸ் பணம் வச்சுருப்போம், ஒரு 10,000 எக்ஸஸாக வச்சுருப்போம் வீட்டில். இந்த தேவைப்படாது, ஆனால் சேஃப்டி ஸ்டாக். ஏன் 10,000? திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வருது, திடீர்னு ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னு வச்சுக்கலாம், அந்த சேஃப்டிக்காக அது வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் ஸ்டாக்கு, சேஃப்டி ஸ்டாக். ஒரு நம்ம கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வச்சோன்னா சரி, ஓகே, அது வில் டேக் கேர் ஆஃப் தி எமர்ஜென்சி. திடீர்னு ஒருத்தர் வந்து கேட்கலாம், சார் எனக்கு 400 பேக் வேணாம், எனக்கு நார்மலாக வாங்குவேன் 400 பேக், எனக்கு 500 ரூபா கொடுங்கனாக்கா அங்கே இல்லைன்னு சொல்ல முடியாது. அவன் 100 பேக் அவன் வெளியே எங்கே போவானா பண்ண மாட்டோம். அதுக்காக தான் நீங்கள் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சேஃப்டி ஸ்டாக்கு. ஸோ இது வந்து ஆர்ஓ பாயிண்ட், ரீஆர்டர் பாயிண்ட் எப்போ வரும்னாக்கா ஆவரேஜ் யூசேஜ் ரேட், ஆவரேஜ் லீட் டைம். ஆவரேஜாக எவ்வளோ பேக் போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் பேக் வச்சிங்களேன், ஆவரேஜாக ரைஸ் பேக் எவ்வளோ போவோம், அந்த ஆவரேஜாக லைட்டு அதில் ஓகே. அந்த ஆவரேஜ் யூசேஜ் ரேட்டு 10 மூட்டையா 20 மூட்டையா அது ஒரு நாளைக்கு அவள் எத்தனை நாள் எவ்வளோ நாளில் வரும். இப்போ 10 நாள்னாக்கா 10 × 20 200 பேக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ இது மாதிரி தான் இதுதான் ரீஆர்டர் பாயிண்ட்டு. அது வரும்போது இந்த ரேட்டு வந்த உடனே நீங்கள் இப்படி ஆர்டர் கொடுத்துடணும். லீட் டைம் வந்து 10 நாள் வச்சுங்க. யூசேஜ் ரேட்டு ஒரு நாளைக்கு 20 மூட்டை போகுது. ஸோ 20 × 10 200 மூட்டை வந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே 200 மூட்டை உங்களுக்கு உங்கள் ஸ்டாக்கில் கரெக்டாக வந்து 200 மூட்டை வந்து நின்றுச்சுன்னா அது மேஜிக் ஃபிகர். அந்த 200 மூட்டை நின்றவுடனே இம்மிடியட்டாக நீங்கள் ரீஆர்டர் கொடுத்துடணும். அதுதான் ரீஆர்டர் பாயிண்ட்டு. ரீஆர்டர் பாயிண்ட்டில் விட ரீஆர்டர் பாயிண்ட்டுக்கு 200 கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 200க்கு மேலே கொடுக்கலாம், சேஃப்டி ஸ்டாக் கூட சேர்த்துக்கிட்டு சேஃப்டி ஸ்டாக்கு கொடுக்குது. அப்போ என்ன சொல்கிறேன் நான், சேஃப்டி ஸ்டாக் இப்போ 200 ஒரு 300 ரூபா 100 மூட்டை எக்ஸ்ட்ரா கைன்னு வச்சிங்களேன், எமர்ஜென்சிக்கு 300 மூட்டை ஆர்டர் பண்ணுங்க. ஆனால் ரீஆர்டர் பாயிண்ட் ரிமைண்டர். ரீஆர்டர் பாயிண்ட் இஸ் ஏ ரிமைண்டர். நீங்கள் உடனே ஆக்ட் பண்ணு, ரீச் ஆயிடுச்சு 200 பேக்ஸ் ரீச் ஆயிடுச்சு, 200 பேக் தான் கையில் இருக்குது, 200 பேக் தான் இது ஆவரேஜ் கன்சப்ஷன். ஸோ இப்போ ஆர்டர் பண்ணால் தான் 10 நாளில் 200 பேக் திரும்பி வரும். ஸோ உடனே ஆர்டர் கொடுக்கணும். ஆனால் 200 ஆர்டர் அவசியம் இல்லை. சேஃப்டி ஸ்டாக் கூட எக்ஸ்ட்ரா 100 வச்சு 300 ஆர்டர் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, ஸோ இதுதான் ஈஸி. ஸோ அதில் வந்து எக்ஸஸ் ஸ்டாக்கு. ஸோ எக்ஸஸ் ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இதில் வந்து என்ன சொல்கிறோம், டிமாண்டு லீட் டைம்லாம் கொஞ்சம் அதிகமாக வேரி ஆகாதபடி பார்த்துக்கணும். அது வேரி ஆச்சுனாக்கா இது கொஞ்சம் எல்லா கேல்குலேஷனும் தப்பாயிடும். ஸோ அதனால் இந்த கேஸில் போய் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரீடர் பாயிண்ட் எப்போ ஆவரேஜ் யூசேஜ் ரேட் இன்ட்டு ஆவரேஜ் லீட் டைம். ஓகே, இதுக்கு மேலே இது ரீடர் பாயிண்ட் ரிமைண்டர் மேஜிக் ஃபிகர் வந்துடும். அந்த மேஜிக் ஃபிகர் ரீச் ஆகிடுச்சுனாக்கா உடனே ஆர்டர் பண்ணிடணும். ரிமைண்டர் ஆர்டர் கொடுப்பா அப்படின்னு கம்ப்யூட்டரில் போட்டு சொல்லணும். கரெக்டாக வரும்போது ப்ளஸ் ஓகே நீங்கள் 400 வருதுன்னா இந்த ரீஆர்டர் பாயிண்ட் ரீஆர்டர் கொஞ்சம் குவான்டிட்டி வந்துனா கூட எக்ஸ்ட்ரா 100 500 ஆர்டர் பண்ணிடலாம், தப்பு இல்லை. ஸோ சேஃப்டி ஸ்டாக். சேஃப்டி ஸ்டாக் நமக்கு கொஷன் பஃபர் ஸ்டாக்.
ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் ரைஸ் டீலர் 10,000 ரூபாய் அவருக்கு ரைஸ் பேக் 10,000 தான் அவன் டிமாண்டு. என்ன இப்போ இந்த வருஷத்தில் ஒரு 10,000 ரூபா தான் அவனுக்கு மொத்தமே தேவைப்படுது. ஸோ அதனால் இந்த கடை வந்து 250 நாள் தான் திறந்துருக்கு, 360 நாள் திறக்கல. அவர் ஏன்னாக்கா மில்லுக்கு போனோம், அங்கே ஹோல்சேல் டீலரு, அங்கே போய் மில்லுக்கு போய் உட்காந்து வாங்கணும். அப்போ கடையில் ஆள் இல்லை, கடையை பூட்டி தான் போவார். அதனால் வந்து அவர் 250 நாள் தான் ஒர்க் பண்ணான்னு வச்சிங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. லீட் டைம் ஆர்டர் கொடுத்தா 10 நாளில் வந்துடும் ரைஸ் பேக்கு. ஓகே, மீதி நாள்லாம் வந்து போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுவார், ரைஸை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுவார், மில்லுக்கு ரைஸ் மில்லுக்கு போவார், அங்கே கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவார். அதனால் இவருக்கு டைம் ஒரு 3 மாதம் டைம் வச்சுக்கிறாரு. ஓகே, ஸோ தட்ஸ் ஓகே. வென் டு இட் எப்போ ரீஆர்டர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது டெய்லி டிமாண்ட் எவ்வளோ? 10,000 மொத்தம் ரைஸ் தேவைப்படுது. 250 நாள் கடை தந்து வச்சுருக்கேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும்? 40 பேக். ஓகேவா? ஒரு நாளைக்கு 40 பேக்கு. ஸோ எவ்வளோ நாள் ஆகுது? ஒரு நாளைக்கு 10 ஆர்டர் கொடுத்தா 10 நாள் ஆகுது. ஸோ 40 × 10 400 தான் ரீஆர்டர் பாயிண்ட். 400 பேக்ஸ் தான் ரீஆர்டர் பாயிண்ட். இதுதான் மேஜிக் ஃபிகர். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் 600 ஸ்டாக் வச்சுருக்கீங்க. 600 ஸ்டாக் இருக்கு, கொஞ்சம் எத்தனையோ வரீங்க. இப்போ கரெக்டாக வரும்போது 400 வந்துடுச்சு. இப்போ ஸ்டாக் எவ்வளோங்க சொல்கிறாங்க, போய் கேட்குறீங்க எவ்வளோப்பா இருக்குது ஸ்டாக்கு? 400 பேக் தான் இருக்குது. ஸோ 400 பேக் தான் ரீஆர்டர் பாயிண்ட்டு. ரிமைண்டர் அது ரிமைண்ட் பண்ணது தான் மேஜிக் ஃபிகர். ஸோ வந்த உடனே நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா 400 பேக் கொடுக்கணும் அவசியம் இல்லை. கூடவே கொடுக்கலாம், சேஃப்டி ஸ்டாக் வச்சுக்கிட்டு. அது உங்கள் அனுபவத்தில், உங்கள் கேல்குலேஷனில் நீங்கள் 500 போட்டுக்குப்பா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா எமர்ஜென்சி வருது, பின்னாடி கொஞ்சம் தீபாவளி வருது, கொஞ்சம் ஃபெஸ்டிவல் வருது, லோக்கல் ஃபெஸ்டிவல் வருது, கூட தேவைப்படும், கேட்பாங்க. 400 போட 500 போட அதுதான் சேஃப்டி ஸ்டாக். ஓகே, சேஃப்டி ஸ்டாக். ஸோ அதனால் வந்து ரீஆர்டர் பாயிண்ட் வந்து ரிமைண்டர் ஆர்டர் கொடுக்கணும். எப்போ ஆர்டர் கொடுக்கணும்? அந்த மேஜிக் ஃபிகர் வந்துச்சுன்னா ஆர்டர் கொடுத்துடணும். சிம்பிள். ஓகேவா? அது இந்த 400 என்னது? ஆவரேஜ் கன்சப்ஷன், சராசரியாக உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள்களின் அளவு. ஓகே, ஸோ அதான். தென் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த 400 ரீச் ஆனோடனே நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னாக்கா கரெக்டாக வந்து வந்துடும். ஸோ எக்ஸாம்பிள் இந்த கிராஃபில் போட்டு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ரீஆர்டர் பாயிண்ட்டு. ஸோ இங்கே 400 வந்துடுச்சு. இங்கே எவ்வளோ ஸ்டாக் எவ்வளோ இருக்குது? 400 கையில் இருக்குது. இந்த 400. ஸோ ஆர்டர் கொடுத்த உடனே இந்த 10 நாள் இந்த லீட் டைம் 10 நாளில் வந்து இங்கே வந்து 10வது நாளில் வந்து 400 பேக் வந்து சேர்ந்துடும். 400 500 நீங்கள் சேஃப்டி ஸ்டாக் கூட போனால் 500 வந்து சேர்ந்துடும், தப்பு இல்லை. இங்கே 400 இந்த 10 நாளில் 400 என்ன ஆகிடும்? விற்றுரும். ஸோ இது விற்கிறதுக்கும் இங்கே வந்து சேரத்துக்கும் சரியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறதுக்கு வராது, கஸ்டமர் திருப்தியாக போவான். இதுதான் வந்து என்டையர் ரீஆர்டர் ஸ்டோரி. ஓகேவா? புரியுதா? யூ காட் த பாயிண்ட். ஸோ இதில் இப்போ எப்படி சேஃப்டி ஸ்டாக் அரைவ் பண்ணுது அப்படின்னா, ஏற்கனவே ரீஆர்டர் லெவலில் சொன்னேன். ரீஆர்டர் ஃபார்ம் எடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூசேஜ் இன்ட்டு மேக்ஸிமம் இது லீட் டைம். அதுலேருந்து ஆவரேஜ் கன்சப்ஷனை கழிச்சிட்டிங்களா வர்றது சேஃப்டி ஸ்டாக். ஸோ ஆவரேஜ் கன்சப்ஷன் எவ்வளோ? இதில் 400. கரெக்டாக? ஆவரேஜ் கன்சப்ஷன் எவ்வளோ? 400. இது ரீஆர்டர் பாயிண்ட்டு. 400 மேஜிக் ஃபிகர். ரீஆர்டர் பாயிண்ட்டு ரிமைண்டர். 400 ரீச் ஆன உடனே ஆர்டர் கொடுத்துடணும். எவ்வளோ ஆர்டர் கொடுத்து? 400 கொடுக்கலாம், 400க்கு மேலே கொடுக்கலாம். எவ்வளோ கொடுக்குறதா? 400க்கு மேலே எவ்வளோ கொடுக்கலாம்? அதுதான் இங்கே சேஃப்டி ஸ்டாக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறது? மொத்தம் மேக்ஸிமம் யூசேஜ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வச்சு 10 நாள், இப்போ மேக்ஸிமம் 12 நாள் ஆகுதுன்னு வச்சிங்களேன். ஸோ 12 நாள். ஓகே, ஸோ 40 பேக் சமயத்தில் ஒரு நாளைக்கு 50 பேக் தேவைப்படும். மேக்ஸிமம் டிமாண்டு 50. எவ்வளோ வருது டோட்டலாக? 600 பேக்ஸ். கரெக்டாக? 600 பேக்ஸ். ஆனால் நீங்கள் எவ்வளோ இது ரீஆர்டர் பாயிண்டில் எவ்வளோ ஆவரேஜாக எவ்வளோ கன்சம்ஷன் வருது? 400. ஸோ இந்த எக்ஸஸ் எவ்வளோ? 200. இந்த எக்ஸஸ் என்னது? சேஃப்டி ஸ்டாக். எக்ஸஸ் சேஃப்டி ஸ்டாக். ரீஆர்டர் பாயிண்ட்டு ரிமைண்டர். ரீஆர்டர் பாயிண்ட் ரிமைண்டர் என்ன எவ்வளோ ஆர்டர் பண்ணோம் அந்த மேஜிக் ஃபிகர் வந்தனா சராசரி கன்சப்ஷன் அந்த ஃபிகர் ரீச் ஆன உடனே மேஜிக் ஃபிகர் ரீச் ஆன உடனே கையில் இவ்வளோ தான் இருக்குது, அதுதான் அந்த மேஜிக் ஃபிகர். அப்படி வரும்போது ரீஆர்டர் பாயிண்ட் ஆர்டர் பண்ணணும். எவ்வளோ ஆர்டர் பண்ணுறது? 400 ஆர்டர் பண்ணலாம், 500 ஆர்டர் பண்ணலாம். உங்களை பொறுத்திருக்கு, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்திருக்கு, நீங்கள் பொறுத்த கேல்குலேஷன் பொறுத்திருக்கு, மேக்ஸிமம் உங்களுக்கு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸு, வரக்கூடிய ஃபெஸ்டிவல் எல்லாத்தையும் பொறுத்து எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணலாம். கூட சேர்ந்து 400 மேலே எது போச்சோ அது சேஃப்டி ஸ்டாக். ஓகே, அந்த சேஃப்டி ஸ்டாக் நான் கிராஃபாக போட்டிருக்கேன். அதை கன்ஃபியூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நார்மல் இது நார்மலில் வந்து இதுதான் ரீஆர்டர் பாயிண்ட்டு. ரீஆர்டர் இந்த ஏரியா தான் ரீஆர்டர் பாயிண்ட்டு. இதில் தான் அந்த ரீஆர்டர் பாயிண்ட் மேஜிக் ஃபிகர் இது உள்ள தான் இருக்குது. மேஜிக் ஃபிகர் இது வந்து சேஃப்டி ஸ்டாக்கு. ஸோ இது நார்மலாக இது வரைக்கும் வந்த பிற்பாடு இது சேஃப்டி ஸ்டாக்கு தொட வேண்டிய அவசியம் இல்லை. இது 10 நாளில் வந்து இதோட முடிஞ்சிடும். சேஃப்டி ஸ்டாக் அப்படியே நிற்கும், செலவாகாது. இது இந்த 10 நாளில் சேஃப்டி ஸ்டாக் ப்ளஸ் இது புது ஸ்டாக் வந்து சேர்ந்துடும். ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் நார்மலாக வந்து இப்படியே வந்துனாக்கா ரீஆர்டர் பாயிண்ட்டோடு நின்றுடும், இந்த ஏரியாவோடு நின்றுடும். இதுக்குண்டான மேஜிக் ஃபிகரோட எல்லாத்தையும் செலவாயிடும், முடிஞ்சிச்சு.
சேஃப்டி ஸ்டாக் அப்படியே டச் ஆகலை. ஆனால் திடீர்னு அந்த டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு, எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்கு என்ன பண்ணுவோம், அந்த ரீஆர்டர் லெவலில் தாண்டி இங்கே வந்துடும், சேஃப்டி ஸ்டாக் வந்துடும். பாருங்கள், சேஃப்டி ஸ்டாக்கில் இறங்கி என்ட்ரு ஆகிடுச்சு. சரி, இந்த ஸ்டாக்கை வந்து சேஃப்டி ஸ்டாக்கில் இருக்க ஸ்டாக்கை யூஸ் பண்ணியாச்சு. ஆனால் அந்த 10th டே முடியும் போது எக்ஸ்ட்ரா சேஃப்டி ஸ்டாக்கோடு சேர்ந்து ஸ்டாக் வந்து சேர்ந்துன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து நார்மலாக ரீஆர்டர் லெவல் பாயிண்ட்டுக்குள்ளேயே மேஜிக் ஃபேர்லேயே போயிடும். கரெக்டாக இது வந்து முடிஞ்சு நார்மலாக இருந்தலாம். திடீர்னு எக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த கோடு தான் எக்ஸஸ். இப்படியே வருது பாருங்கள், எக்ஸஸ் ஆகி கடைசியில் இதோடு நிற்கலை, இது டக்குன்னு இங்கே என்ட்ரு ஆகிடுச்சு. எங்கே என்ட்ரு ஆகிடுச்சு? சேஃப்டி ஸ்டாக்கில். சேஃப்டி ஸ்டாக்கில் என்ட்ரு ஒன்று சேஃப்டி ஸ்டாக் வச்சுருக்கீங்களா, எக்ஸஸ் ஸ்டாக்கு, அதை யூஸ் பண்ணியாச்சு, அதுவும் காலி. ஆனால் நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டீங்க, ரீஆர்டர் பாயிண்டில் ஆர்டர் கொடுத்துட்டீங்க, இது எமர்ஜென்சி மீட் பண்ணியாச்சு. கரெக்டாக 10th வரும்போது எக்ஸ்ட்ரா ஸ்டாக் எல்லாம் சேர்ந்து வந்து சேர்ந்துடும். தேர் இஸ் நோ ஸ்டாக் அவுட் காஸ்ட். எமர்ஜென்சிக்கு மீட் பண்ணுறதுக்காக சேஃப்டி ஸ்டாக்கு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட் டு, என்னால் என்ன மேக்ஸிமம்னா அவங்களுக்கு புரிய வைக்கிறேன் நான் பண்ணியிருக்கேன். எதாவது இருந்தால் யூ கேன் ஆல்வேஸ் ரைட் டு மீ, சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஆல் த பெஸ்ட் டு யூ. டேக் கேர் அண்ட் காட் பிளெஸ் யூ. டேக் கேர். ஓகே, தேங்க்யூ.